நான் தம்ஸ் அப் பண்ணிங்க ரோட்டி வரண்ணா. நெக்ஸ்ட் பாலுங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் கவர் சைட் போயிருக்கு. ஆனால் அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோருங்க, ஒரு நல்ல ஃபோருங்க. இது ஆஃப் சைட் கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா 4 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பாலுங்க. நெக்ஸ்ட் பாலும் பார்த்தீங்கன்னா அதே சைடு போயிருக்கு, கேப்டன் கையில் ஜெனிசனா. ஃபஸ்ட்டு பாலு இது ஒரு நல்ல பாலுங்க. பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு போயிருக்குங்க. சிங்கிளா? 1 ரன் மட்டுங்க, சிங்கிள். ஜெஸ்ஸி மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பாலுங்க. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா லெக் சைடு 2 ரன் கிடைக்குமா? பார்த்தீங்கன்னா 1 ரன் மட்டும். ஸ்ட்ரைக்கில் ஷாம், பவுலிங் ஜெனிசனா. அதுவும் நல்ல பாலுங்க, ஒரு அருமையான பாலுங்க. ஜெனிசன் நெக்ஸ்ட் பாலுங்க ஷாமுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்க பார்த்தாப்புல. ஆனால் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாம் நெக்ஸ்ட் பாலுங்க. நல்ல ஷாட்டு லெக் சைடு போகுது. லெக் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரன்னுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ங்க. பிஸ்மியோட பொசிஷன் பார்த்தாலே ஒரு ஹிட்ரு மாதிரி தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாலுங்க, பின்னாடி போகுது. ஒரு ரன் அவுட் சான்ஸ் ஆகுமா? இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட் ட்ரை பண்ணாங்க, நான் முடியல. பார்த்தீங்கன்னா இங்கே 1 ரன்னுங்க, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சிங்க. ஸ்டம்பில் போக வேண்டிய பால் எட்ஜ் ஆகி கீப்பர் சைடு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா சைஃப்லா அண்ணா வந்திருக்காரு. அவரோட 2வது ஓவரு. சைஃப்லா பாய் அவரோட ஃபஸ்ட்டு பாலு 2வது ஓவரில். நல்ல ஷாட்டுங்க, அது நல்ல ஷாட்டு. அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, நல்லா ட்ரை பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரை, நல்ல ஒரு ட்ரைங்க. அங்கே ரன் அவுட் ட்ரை பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ரன் மட்டும் தாங்க. நான் ஓத்தரை பார்த்தீங்கன்னா பேட்டில் அடித்து போயிருக்கு, அதனால் ரன் எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் வந்து பிஸ்மி வர்றாரு. நெக்ஸ்ட் பாலுங்க சைஃபுல்லா நெக்ஸ்ட் பாலு பார்த்தீங்கன்னா லெக் சைடு போதுங்க. 4 ரன்னுங்க, நல்ல ஒரு பவுண்ட்ரி. பிஸ்மி பார்த்தீங்கன்னா நல்லா அது கேப்பில் அடிச்சாப்புலங்க அந்த பாலை. அவரோட நெக்ஸ்ட் பாலு இதுவும் நல்ல ஷாட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா சிங்கிள் போகுமா? அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. பார்த்தீங்கன்னா 4 ரன்னுங்க, மறுபடியும் ஒரு 4ங்க. பிஸ்மி பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூ ஒரு 2 4 அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் டீப் கவர்லேயும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் ஒரு 4ங்க. பார்த்தீங்கன்னா 2 4 கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பால் சைஃப்லா பாய் பிஸ்மிக்கு. மறுபடி கேட்ச் ஆகுமா? இல்லைங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரன்னுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4ங்க. ஒரு நல்ல ஒரு கம்பேக் தான் பரவாயில்ல. சிசி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போல்டுங்க, ஒரு அருமையான போல்டுங்க, நல்ல பவுலிங்க சைஃபுல்லா பாய். பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் பண்ணார். இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான விக்கெட்டுங்க. பிஸ்மி பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாப்புல. இதோட பார்த்தீங்கன்னா 21 ரன்ஸுங்க, 3 overs and 1 wicket loss. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் ஷாமுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஓவரை கண்டினியூ பண்ணுறதுக்காக ஜெனிசனா வந்திருக்காங்க. நல்ல பால், நல்ல ஷாட்டு. பார்த்தீங்கன்னா லாங் ஆனில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நெக்ஸ்ட் பாலுங்க ஜெனிசனா. அருமையான பாலுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ரன்னிங். அங்கே ஒரு நல்ல ஸ்டாப்பு, பவுலிங் போட்டு திருப்பி போயிட்டு நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே ஜெனிசனா. ஸோ பேட்டிங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ரன்னிங்கில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கிடச்சிருக்குங்க. அங்கே சிங்கிள் ரன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ப்ரோ வந்திருக்காப்புலங்க இங்கே.
அவரோட ஃபஸ்ட் ஓவருங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஷாம் ஆஃப் சைட் போயிருக்கு. ஒரு நல்ல பால். இப்போது 5வது ஓவர் இல்லை 2வது பால் பார்த்தீங்கன்னா வைடு. விக்னேஷ் ப்ரோ ஸ்ட்ரைக்கில் ஷாமு ஆஃப் சைட் கனெக்ட் பண்ணாப்புல. நல்ல ஒரு ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ப்ரோ அதை நல்லா அடித்தார். போகுது, பின்னாடி போகுது. 4ங்க. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ப்ரோ ஆஃபில் கனெக்ட் பண்ணாப்புலங்க. ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்லா இது கனெக்ட் ஆகி போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது 4ங்க. மறுபடியும் ஒரு 4ங்க. விக்னேஷனோட நெக்ஸ்ட் பால் ஸ்ரீக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபில் கனெக்ட் பண்ணாப்புல. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே பிடிச்சா அவுட்டுங்க. நல்ல ஒரு ரன் அவுட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். பார்த்தீங்கன்னா ஸ்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டாக வெளில போயிட்டுருக்காப்புல. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. ஜெனேசன் ஒரு நல்ல ஃபீல்டிங்கு. கீப்பர் பார்த்தீங்கன்னா ராஜு ப்ரோ அதை நல்லா வந்து பிடிச்சி அடிச்சாப்புலங்க. தேர்ட் பாலுங்க இது. அதை நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புலங்க. லெக் சைடு பார்த்தீங்கன்னா போயிருக்குங்க. 4. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ரன்னு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்ஸுங்க. 2 விக்கெட் போயிருக்கு. நெக்ஸ்ட் பாலுங்க ஒரு நல்ல பால். விக்னேஷனோட பால் பார்த்தீங்கன்னா நல்ல பால். லெக் சைடு போயிருக்கு. ஒரு அருமையான பால். இப்போ இந்த பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். இப்போது ஷாம் பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 13 ரன்னுங்க. ஜேசன் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பாலை கனெக்ட் பண்ணாருங்க. ஒரு அருமையான ஷாட்டுங்க. 4ங்க. அங்கே நல்ல ஒரு அருமையான ஷாட்டுங்க இது லெக் சைடில். ஃபஸ்ட்டு ஒரு 4 போனாலும் 2 பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். மறுபடியும் ஒரு அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்காருங்க. வெளில போயிருக்குங்க. மறுபடியும் அதே பால் அதே ஷாட்டு பார்த்தீங்கன்னா வெளில போயிருக்கு. ஜேசன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனெக்ட் அந்த பாலை. திப்பா கூட நெக்ஸ்ட் பாலுங்க ஷாமுக்கு திருப்பி அடிச்சாப்புலங்க. போயிட்டுருங்க. பார்த்தீங்கன்னா 4. நல்ல 4ங்க. அங்கே நல்லா திருப்பி விட்டாப்புலங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல ஒரு 4. 55 2 விக்கெட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்திருக்காப்புல சதா ப்ரோ. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பவுலிங் வந்திருக்காப்புல. இங்கே ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜேசன். இப்போ ஃபஸ்ட்டு பாலுங்க ஒரு நல்ல ஷாட்டுங்க. இது கேட்ச் ஆகுமா? நல்ல ஒரு கேட்சு பிடிக்கலாம். நல்ல ஒரு கேட்சுங்க. ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா கேப்டனோட ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுங்க. ஒரு அருமையான கேட்சு எங்கே சிவா ப்ரோ இல்லைங்க. ஜேசன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அருமையான பேட்டிங். பார்த்தீங்கன்னா இங்கே அவுட் ஆகி போகிறாப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பால். கேப்டன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விக்கெட் எடுத்துருக்காப்புல. ஃபஸ்ட்டு பாலில் ஃபஸ்ட்டு விக்கெட்டு அவரோடது. இப்போ இங்கே இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஓவருங்க இது அவரோட ஃபஸ்ட்டு ஓவரு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நௌஷாத் வராருங்க. பர்வனியா சிசிக்காக பார்த்தீங்கன்னா நௌஷாத் உள்ளே இருக்காப்புல. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நௌஷாத். ரன்னரில் பார்த்தீங்கன்னா ஷாம். நெக்ஸ்ட் பாலுங்க கேப்டனோட அருமையான பாலுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டெம்புக்கு மேலே போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நௌஷாத். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸ் பால் நல்லா கனெக்ட் பண்ணாப்புல. பார்த்தீங்கன்னா 6 போயிருக்குங்க. ஒரு அருமையான 6. ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணி ஒரு அருமையான 6 இங்கே நௌஷாத். இந்த பாலை பார்த்தீங்கன்னா இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விக்கெட்டும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு 6ம் போயிருக்கு. நல்ல ஒரு பவுலிங்க கேப்டன். இங்கே நல்ல ஒரு ஷாட்டு. இது வந்து கேட்ச் ஆகுமா? பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. மிஸ்ஃபீல்டில் கேட்ச் ட்ராப்பு. பின்னாடி போய் ட்ரை பண்ணாப்புல. இது ட்ரை கேட்ச் தான். பின்னாடி போய் ட்ரை பண்ணாப்புல தீபக். ஆனால் அங்கே கேட்ச் இல்லை. 63 ரன் இருக்குங்க. 9 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதோட 63 ரன்னு 3 விக்கெட்டுங்க. 9 overs and 63 runs 3 விக்கெட் லாஸ். நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்கிறது தீபக்குங்க. தீபக்கோட ஃபஸ்ட்டு பால் நல்ல ஒரு பவுலிங்க. ஒரு அருமையான பாலுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுன்சிங். பேட்ஸ்மேன் வந்து
நெக்ஸ்ட் பால் தீபக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாலுங்க இது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பால். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டுங்க இது. லெக் சைடு போயிருக்கு. கேட்ச் ஆகுமா? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே. அங்கே ஒரு ரன் அவுட்டுங்க. ஒரு நல்ல விக்கெட்டுங்க. அங்கே ஒரு அருமையான ரன் அவுட். அங்கே விக்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான த்ரோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து த்ரோ பண்ணாப்புல நல்ல ஒரு ரன் அவுட். ராஜு ப்ரோ பார்த்தீங்கன்னா நான் சரியாக வாங்கி அடிச்சாப்புலங்க. கீப்பர் நான் ஒரு நல்ல கீப்பிங்க இங்கே. பவன் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனுங்க. ஃபர்வான் எஸ்சிஸ்க்காக இப்போ வந்திருக்குது பவன் பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ஸ்மேனாக ஃபர்வான் எஸ்சிஸ்க்காக வந்திருக்காப்புல. ஸ்ட்ரைக்கில் பவுலிங் பார்த்தீங்கன்னா சதா ப்ரோ மறுபடியும் ஒரு லெக் சைடு போயிருங்க. நல்ல ஒரு கேட்ச் ஆகுமா? அருமையான கேட்சுங்க. அங்கே ஒரு அருமையான கேட்ச். கேப்டன் பார்த்தீங்கன்னா கண்டினியூ விக்கெட் எடுத்துருக்காப்புலங்க. நல்ல ஒரு பவுலிங். லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா நல்ல விக்கெட்டு. இந்த ஓவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விக்கெட்டு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனுங்க பார்த்தீங்கன்னா இர்ஃபாத் வந்திருக்காப்புல ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் சதாப்ரோட அருமையான ஒரு பால். பார்த்தீங்கன்னா அங்கே விக்கெட் கேட்குறாப்புல. இந்த ஓவர் இதோட முடியுதுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஓவருங்க. விக்கெட்ஸ் ஜெனிசனோட ஃபஸ்ட்டு பால் இந்த ஓவரில். நல்ல பவுலிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டாட் பால். ஒரு அருமையான டாட் பால் இங்கே இல்லைங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நர்ஷத் ப்ரோ நல்லா கனெக்ட் பண்ணாப்புல. அங்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். பார்த்தீங்கன்னா பவுலர் நல்லா தடுத்துட்டாப்புல காலால். இப்போ பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பவுலிங். அங்கே பேட்டிங் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங் கூட. நல்ல ஷாட் இது. ஆனால் அது நல்லா ஃபீல்டிங் பண்ணதுனால அது ஷாட் இது போல் ஸ்ட்ரைட்டில். இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஜெனிஸ் ப்ரோ நல்ல ஒரு கேட்சிங்க. அங்கே அருமையான கேட்சிங்க. இர்ஃபாத் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தாப்புல. திரும்பி போயிட்டாப்புல. அவுட் ஆகி இப்போ போகிறாப்புல இர்ஃபாத். ஒரு அருமையான கேட்ச் அங்கே ராஜு ப்ரோ கீப்பிங். நல்ல பவுலிங் ஜெனிஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஜெனிசன் நெக்ஸ்ட் பால் அருமையான பாலுங்க. அங்கே இப்போ இங்கே இருக்காப்லையா? அங்கே ஓகே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஜெனிஸ் ப்ரோட நெக்ஸ்ட் பாலுங்க. அதுவும் நல்லா கனெக்ட் பண்ண பார்த்தாப்புல. கேட்ச் ஆமா இல்லை? நான் பண்ணித்தரேன் ஒன்றும் பிரச்சனை. நெக்ஸ்ட் பாலுங்க ஜெனிசன் நல்லா திருப்பி விட்டுருக்காப்புல. பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங். முத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டிங்கு. அருமையான ஃபீல்டிங். ஃபஸ்ட்டு பாலுங்க. இப்போ ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாலுங்க. லோ பாலுங்க. பார்த்தீங்கன்னா கேசி 77 ஜெர்சி. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாட் பாலுங்க. ஒரு அருமையான பவுலிங். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு. நல்லா கனெக்ட் பண்ணாப்புல. சிங்கிள் மட்டும் ஓவர் இங்கே கொடுத்தாப்புல. இப்போ அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸு. லெக் சைடு போயிருக்கு. லெக் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே விக்கி ப்ரோ ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட். பார்த்தீங்கன்னா இங்கே ரன் அவுட் ட்ரை பண்ணுறாங்க. இல்லை 2 ரன்னுங்க. ரன் கிடச்சிருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா தீபக் நவ்ஷாத்துக்கு. அதுவும் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்குங்க பால். பார்த்தீங்கன்னா இதை ஸ்டாப் பண்ணுவாங்களா? சிவாபுரம் அங்கே ஒரு நல்ல ஸ்டாப்பு. பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு த்ரோ. நல்ல ஒரு ஸ்டாப். அங்கே எக்ஸ்ட்ராவில் ரன் எதுவும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா கேசிக்கு. இது ஒரு நல்ல ஒரு பவுலிங்க. செம்ம பாலுங்க இது. தீபக்கோட அடுத்த பால் அதை இறங்கி அடிக்க பார்க்குறாப்புல. இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாலுங்க. நான் அது வைட் ஆகுது. ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா லைனுக்கு வெளில போனதுனால அங்கே ஒரு வைடு. எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடைக்குது ஃபர்வான் எஸ்சிசிக்கு. பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ்க்காக தீபக்கோட அடுத்த பால் நல்ல ஒரு கனெக்டுங்க. இங்கே பேட்ஸ்மேன் இது கேட்ச் ஆகுமா? ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாப். அங்கே பார்த்தீங்கன்னா 4 இல்லை. நல்ல ஒரு ஸ்டாப். அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா 76 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் சதா ப்ரோ. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டு. கேசி சிபில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டு. இது 2 போகுமா? இல்லை சிங்கிள் மட்டும் ஓவராக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் பால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சுக்கு ட்ரை பண்ணுறாப்புல.
இல்லை பார்த்தீங்கன்னா அது 4 ஃபுல் டாஸ் பால். ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. ஆனால் கேட்ச் ஆணுச்சு. பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுச்சு. குத்தி ஒரு 1 பவுன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அங்கே. தீபக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஓவரும் ஒரு அருமையான ஓவருங்க. பார்த்தீங்கன்னா 3 ஓவர் முடிஞ்ச 3 ஓவர் போட்டு 10 ரன் தான் கொடுத்துருக்காப்புல. விக்கெட் எதுவும் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் அதில் மெய்டன் வேறு. ஒரு ஓவர் மெய்டனு பார்த்தீங்கன்னா 3 ஓவர் 10 ரன் மட்டும் தான் கொடுத்துருந்தாப்புல. இப்போ அடுத்து சதாபுரோட நெக்ஸ்ட் பாலுங்க. இதையும் திருப்பி அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாப். நல்ல ஒரு ஸ்டாப்பு அங்கே. ஒரு நல்ல ஸ்டாப்புங்க அங்கே. ஒரு அருமையான ஸ்டாப்புங்க. ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா விநாயக். பார்த்தீங்கன்னா அது 4 லைனில் போயிருக்கு. அதனால் 4 ரன்ஸ். ஒரு அருமையான லெக் சைடு திருப்பி அடித்தாப்புல. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நௌஷாத். இப்போ சதாபுரோட நெக்ஸ்ட் பாலுங்க. அருமையான ஷாட்டுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிட்டுருக்கு. நல்ல ஃபீல்டிங் அங்கே. நல்ல ஒரு ஃபீல்டிங். பார்த்தீங்கன்னா அதுவும் 4 போயிருக்கு. மிஸ் ஆகி ஒரு 4 ரன்ஸுங்க. நௌஷாத் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூவாக ஒரு 2 4 அடிச்சிருக்காப்புல கண்டினியூவாக நௌஷாத். நெக்ஸ்ட் பால் சதாபுரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான பால். இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சதாபுரோட நெக்ஸ்ட் பாலுங்க. அங்கே நல்ல ஒரு பேட்டிங். அங்கே கேட்ச் ஆகுமா? அருமையான கேட்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மறுபடியும் ஒரு விக்கெட் எடுத்துருக்காப்புல சதாபுரோ. எல்லா ஓவருமே ஒரு விக்கெட் கண்டிப்பாக எடுத்துட்டாப்புல கேப்டன் சதாபுரோ. இதில் பார்த்தீங்கன்னா சதாபுரோ பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டிருக்காப்புலங்க. 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 25 ரன்னு 3 விக்கெட்டுங்க. நல்ல ஒரு விக்கெட்ஸுங்க. இங்கே அவருக்கு நல்ல ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா முத்தண்ணா இங்கே இருக்காப்புல. ஒரு நல்ல ஃபீல்டிங் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டிங் பண்ணாப்புல பார்த்தீங்கன்னா. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 ஓவர் இங்கே முடிஞ்சிருக்குங்க. 14 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 89 ரன்ஸு 7 விக்கெட்ஸுங்க. தீபக் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கேசி 77. சிபிலுங்க. சிபில் ஒரு நல்ல ஷாட்டிங்க. பார்த்தீங்கன்னா முகமது சிபில். அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங். அங்கே விநாயக் பார்த்தீங்கன்னா கீப்பர் எண்டில் வந்திருக்கு. நல்ல ஒரு சிங்கிள் மட்டும் 90 ரன்ஸ் வந்துருக்குங்க. 7 விக்கெட் லாஸ். ஃபர்வான் எஸ்சிசி நல்ல ஃபீல்டிங். பவுலிங் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் ஸ்லிப்பில் போயிருக்கு. ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4. ஸ்லிப்பில் ஒரு 4 போயிருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் பால் தீபக் பார்த்தீங்கன்னா அடுத்த பாலுங்க. தீபக்கோட அடுத்த பால். இதையும் கனெக்ட் பண்ண பார்த்தாவில கேட்சு அவுட்டுங்க. மறுபடியும் ஒரு விக்கெட்டுங்க. அகில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷாட் ஆனாப்புல. பார்த்தீங்கன்னா போன பால் டச் ஆகி 4 போயிடுச்சு. இந்த பால் பார்த்தீங்கன்னா அவுட்டு. இப்போ அகில் அவுட் ஆகி வெளில போகிறாப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட்டு. ஃபர்வான் எஸ்சிசிக்கு 8 விக்கெட்டு வந்துருக்குங்க. 94 ரன்ஸுங்க. இதோட பார்த்தீங்கன்னா 15th ஓவருங்க இது. இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஃபர்வான் எஸ்சிசிக்காக ரோஹப் ஷா பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்து ஸ்ட்ரைக்கில் வர்றாப்புல. இப்போ தீபக்கோட நெக்ஸ்ட் பாலுங்க. நல்ல பாலுங்க. ஸ்டிக்கு சைடில் போயிருக்குங்க. இப்போ தீபக்கோட அடுத்த பாலுங்க. பார்த்தீங்கன்னா அருமையான இதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விக்கெட்டுங்க. அருமையான விக்கெட்டு. இங்கே பேட்டில் டச் ஆகி போயிருக்கு. அம்பையர் பார்த்தீங்கன்னா இங்கே விக்கெட் கொடுத்துருக்காப்புல. இல்லைங்க விக்கெட் இல்லைங்க. லெக் அம்பையர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இப்போ இது விக்கெட் இல்லை. வைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ரன்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபில் நல்லா ஆஃபில் போயிருங்க. பார்த்தீங்கன்னா 4 போகுமா? 4ங்க. நல்லா கனெக்ட் பண்ணாப்புல. இப்போ ஃபீல்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கல்லி சைடு அடித்தாப்புல. பார்த்தீங்கன்னா 4 போயிருக்குங்க. இன்றைக்கி இது ஆஃப்டர்நூன் டியூட்டி. அடுத்த பாலுங்க. ஒரு நல்ல பால். பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிருக்கு. கேட்ச் ஆகுமா? ஒரு அருமையான கேட்சு. அது 6லாம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 6. சிபில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 6ங்க. இங்கே நல்ல ஒரு கனெக்ட் பண்ணாப்புல. சிபில் ஒரு அருமையான 6ங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாலுங்க. சதாபுரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபுல் டாஸுங்க. ஃபுல் டாஸ். அதுவும் லெக் சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 4ங்க. மறுபடியும் ஒரு 4ங்க. 27 ஜெர்சிங்க. ஒரு நல்ல அருமையான ஷாட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடுத்து ஒரு 4. நல்ல ஒரு கம்பேக்குங்க ஃபர்வான் எஸ்சிசி. பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டில்
டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பேக், நல்ல ஒரு ஷார்ட்ஸ் ஆடிட்டு இருக்காப்புல. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சதா ப்ரோ, அதுவும் கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. அவுட்டுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. ஆல் அவுட்டு, பர்வனே சிசி ஆல் அவுட். தமிழ் தலைவர்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சிவா ப்ரோ, ரன்னரில் பார்த்தீங்கன்னா ஜெனிஸ் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா பவுலிங்காக வந்திருக்குது ரூஃப் வந்திருக்காப்புலங்க. ரூஃப் பார்த்தீங்கன்னா பவுலிங், ஃபஸ்ட் பவுலிங் பர்வனே சிசிக்காக. இப்போ இங்கே டார்கெட் பார்த்தீங்கன்னா 109 அடிக்கணுங்க. நல்ல டார்கெட் தான். ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒயிட் பால், ஆஃப் சைடு. ஃபஸ்ட்டு பால் ஒயிட் பால் போட்டிருக்காப்புல. அவரோட அடுத்த பால் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சிவா ப்ரோ, அதை ஆஃப் சைடு கனெக்ட் பண்ணியிருந்தாப்புல. அங்கே சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா, அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ஒரு நல்ல பேட்டிங் பண்ணாப்புல. இப்போ அங்கே நல்ல ஸ்டாப், அங்கே ஃபீல்டிங் சரி. அடுத்த பாலுங்க ரூஃப் பார்த்தீங்கன்னா போயிட்டுருங்க. கேட்ச் ஆகுமா இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல ஒரு பவுலிங், அங்கே நல்ல ஒரு கேட்ச் ட்ரை பண்ண முடியல. நெக்ஸ்ட் பாலுங்க ரூஃபோட நெக்ஸ்ட் பால் கனெக்ட் பண்ணிக்காப்புல லெக் சைடு. அவர் போயிட்டுருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளுங்க. பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பாலுங்க, அவர் போல்டுங்க, அருமையான போல்டுங்க. இங்கே ஒரு லோ ஃபுல் டாஸ் சிவா ப்ரோ அங்கே அவுட் ஆகிறப்பல. பர்வனே சிசி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பேக், ஒரு அருமையான பவுலிங். அங்கே ரூஃப் ப்ரோ பவுலிங் போட்டுருக்காப்லங்க. வந்த 2 பாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு போயிருக்கு, ஒரு வைடு ஓவருங்க. இங்கே பவனோட அடுத்த பாலுங்க ஃபுல் டாஸ் பாலுங்க. ஜெனிஸ் ப்ரோ அருமையான ஷாட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா 6, அருமையான 6ங்க இங்கே ஜெனிஸ் ப்ரோ. நல்ல ஒரு கம்பேக் இங்கே ஜெனிஸ் ப்ரோ. தமிழ் தலைவர்ஸுக்காக ஒரு அருமையான 6. அடுத்து ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாப்லையா பவன். ஸ்ட்ரைக்கில் ஜெனிஸ் ப்ரோ, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாட் பாலுங்க. ஒரு நல்ல கம்பேக் தான் இந்த பாலு. பார்த்தீங்கன்னா தீபக் பவுலிங் பார்த்தீங்கன்னா நல்ல பாலுங்க இது. இப்போ அடுத்து 2வது ஒரு கண்டக்ட் பண்ணுறாப்புல ரூஃப். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க ஆஃப் சைடு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாப்புங்க அங்கே பிஜித். அடுத்த ஓவர்லையும் பர்வனே சிசி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் வச்சுருக்காங்க. அடுத்த பாலுங்க ரூஃப், அது நல்லா கனெக்ட் பண்ணிக்காப்புல. மேலே போயிருக்கு. கேட்ச் ஆகுமா? கேட்ச் கீப்பர்கிட்ட வந்துருங்க. நௌஷாத் அங்கே பிடிச்சிருக்காப்புல, கீப்பர் நௌஷாத். இப்போ அடுத்த விக்கெட்டு தமிழ் தலைவர்ஸ்க்கு. இப்போ ரூஃப் ப்ரோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஓவரில் அடுத்த ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்புல. லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு. இப்போ இங்கே ஜெனிஸ் ப்ரோ அவுட் ஆகி வெளில போகிறாப்புல. ரூஃப் ப்ரோ நல்ல ஒரு அருமையான ஓவரை போட்டுட்ருக்காப்புல. அவரோட நெக்ஸ்ட் பால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸாக வந்துச்சு, லோ ஃபுல் டாஸ். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள் போகுமா? இல்லை, ரன் எதுவும் இல்லை. ஒரு நல்ல அங்கே ஃபீல்டிங் அங்கே ப்ரோட ரூஃப். அவரோட அடுத்த பால் அது நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. கேட்ச் ஆகுமா? மேலே போயிருங்க. ஒரு நல்ல கேட்சுங்க பிஜித் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேட்ச். ஸோ பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ இங்கே அவுட் ஆகி போகிறாப்புல. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து விக்கெட்ஸ் கண்டினியூவாக போயிட்டுருக்கு அவ்வளோங்க உள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 11 ரன் மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் போயிருக்குங்க. இதோட தமிழ் தலைவர்ஸ் விக்கெட் இங்கே கண்டினியூவாக விட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் 3 மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. 3 overs in 3 wickets 11 ரன்ஸுங்க. நல்ல ஒரு ஷாட்டிங்க தீபக் கவர். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா பவனோட அடுத்த பாலுங்க. ஸ்ட்ரைக்கில் தீபக் நல்லா கனெக்ட் பண்ணல. ஆஃபில் கேட்ச் ஆகுமா? இல்லை, ஒரு நல்ல ஃபீல்டிங். ஒரு பவுலிங்கும் ஒரு அருமையாக போட்டுட்ருக்காப்புல. இங்கே ஸ்ட்ரைக்கில் தீபக் நல்ல ஒரு போல்டுங்க. தீபக் ஒரு மெயினான பேட்ஸ்மேனுங்க. இங்கே ஒரு குரூஷியல் பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. ஒரு குரூஷியலான விக்கெட் இங்கே. இங்கே ஒரு அருமையான பவுலிங்க. பவன் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸ் பால். அது நல்லா கேட்ச் ஆகாமல் பார்த்தாங்க. இல்லை, நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே. நல்ல ஒரு குட் ஃபீல்டிங் அங்கே. குட் ஃபீல்டிங். ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா அங்கே அருமையான ஃபீல்டிங்க. லாஸ்ட் பால். அடுத்த பாலுங்க பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாட். இங்கே நல்ல ஒரு பவுலிங் வச்சுருக்காங்க பர்வனே சிசி. மறுபடியும் நல்ல ஷாட்டுங்க. லெக் சைடு போயிருக்கு. சதா ப்ரோ சிங்கிள் போகுமா? 2 ரன்னு ட்ரை பண்ணுறாங்க.
அவுட்டுங்க, ரன் அவுட்டுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே 2 ரன்னுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட்டு. அங்கே அடுத்தும் ஒரு விக்கெட்டை இழக்கிறாங்க தமிழ் தலைவர்ஸ். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா விக்கெட் போயிட்டுருக்குங்க இங்கே தமிழ் தலைவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே சரி அந்த ரன்னு ஓடி இருக்க வேண்டாம். ஆனால் அதை ட்ரை பண்ணாங்க 2க்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரன் அவுட்டு. இப்போது நெக்ஸ்ட் பாலுங்க ரூஃப் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பாலு ஒரு அருமையான ஷாட்டிங்க. கவரில் போயிருக்கு, ரன் எதுவும் இல்லை. பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாட் பால்ஸாகவே போட்டிருக்காப்புல. இது நல்ல ஒரு ஷார்ட் பாலாக போதுங்க, பின்னாடி போதுங்க. 4ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4ங்க பின்னாடி. அங்கே ஒரு கீப்பர் பார்த்தீங்கன்னா மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காப்புல. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது கேப்டன் சதா. ஒரு நல்ல ஸ்டாப். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன். அகில் ஒரு அருமையான பால், ஃபஸ்ட்டு பால். அகிலோட நெக்ஸ்ட் பால் ஆஃபில் போயிருங்க, முன்னாடி போயிருங்க. பார்த்தீங்கன்னா 4 ஒரு அருமையான ஒரு 4ங்க இங்கே சதா ப்ரோ. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அகில் சதா ப்ரோக்கு நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்கே லெக் சைடு போயிருக்கு, ஸ்ட்ரைட் சைடில். பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங், அங்கே நல்ல ஒரு ஸ்டாப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு ரன் மட்டும். ஸ்ட்ரைக்கில் விநாயக் ஒரு நல்ல ஒரு பேட்டிங்க. பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு போயிட்டுருக்கு, நல்ல ஒரு ஸ்டாப்புங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ரன் மட்டுங்க இங்கே. அகில் நல்ல ஓருங்க, நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஆஃப் சைடு போயிருக்கு, நல்ல ஒரு ஸ்டாப்புங்க. அங்கே விஜித் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஸ்டாப்புங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாலுங்க ஸ்ரீயோட ஃபஸ்ட்டு பாலு ஸ்லீப்பில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 4ங்க, அதே மாதிரி ஒரு 4. ஒரு அருமையான ஒரு பேட்டிங் அங்கே சதா ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அவரோட சதா ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆஃபில் அடிச்சிருக்காப்புல. ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப்புங்க. விஜித் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருக்காப்புலங்க ஆஃப் சைடு. ரன்ஸ் எதுவும் அதிகமாக போக விடலைங்க, நல்ல ஒரு ஸ்டாப் பண்ணுறாப்புல. அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பாலை இங்கே போட வராப்புல விநாயக் ஸ்ட்ரைக்கில். அடுத்த பால் ஒரு நல்ல பாலுங்க, லெக் சைடு போட்டுருக்காப்புலங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து செக் பண்ணுறாங்க லைனு, ஏன்னா அங்கே ஒரு கேட்சுன்னு நினைக்கிறேன். விநாயக் பார்த்தீங்கன்னா அங்கே அவுட் ஆகி போகிறாப்புலங்க. சிலவர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ராஜ் ப்ரோ இங்கே ஸ்ட்ரைக்கில் ஃபுல் டாஸ் பாலுங்க. ஃபுல் டாஸ் பால் பார்த்துக்கலாம், இவர் அருமையாக போட்டுட்டு இருந்தாப்புல. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த ஒரு கனெக்ட் பண்ணினார். இப்போ நல்ல பாலுங்க இங்கே, நல்ல ஒரு பவுலிங் இங்கே. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க பவன். பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அருமையான பால். பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சதாபுரவுக்கு அடுத்த பால் 2 பால் டாட் பால். அடுத்த பாலும் பார்த்தீங்கன்னா போயிருக்கு பின்னாடி. பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு டாட் பாலுங்க. பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஒரு 3 பால் டாட் பாலுங்க. பவனுங்க மறுபடியும் அவரோட அடுத்த பாலுங்க, நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சைடு போயிருங்க, ஒரு அருமையான 4ங்க அங்கே கேப்டன் சதா. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 4 டீப் கவரில் பார்த்தீங்கன்னா 4. பவன் பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பால் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்ருக்காப்புலங்க, பின்னாடி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா 4 அடுத்தும் ஒரு 4. பார்த்தீங்கன்னா ஒரு நோ பாலுங்க அங்கே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ளஸ் 1 ரன் கிடச்சிருக்கு எக்ஸ்ட்ராவில். நோ பால் எக்ஸ்ட்ராவில் 1 ரன் கிடச்சிருக்கு, அதனால் 5 ரன்னு. இப்போ அடுத்த பால் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்லா திருப்பி விட்டாப்புலங்க இந்த பாலை. சதாபுரம் பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பி விட்டாப்புல, நல்லா ஃபீல்டிங் அங்கே. சிங்கிள் மட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகில் நல்ல ஒரு இங்கே ஒரு அருமையான ஓவராக கொடுத்துட்ருக்காப்புல. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடுங்க, ஆஃப் சைடு திருப்பி இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு சிங்கிள் ரன் கிடைக்குதுங்க அங்கே. பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் மூமெண்ட்டை எப்படி மாற்றுறாங்கன்னு பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டிங். பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுது. ஸ்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஓவருங்க இது. மறுபடியும் அகிலுக்கு அப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீயும் ஒரு நல்ல அருமையான ஓவர் கொடுத்துருக்கா. பாலுக்கு 6 ஓவருக்கு 68 தேவைப்படுது. இப்போ ப்ரோ அகில் தான். ஓகே, இப்போ அகில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அவரோட அடுத்த ஓவரை போடுறதுக்கு வந்திருக்காப்புலங்க. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் நல்லா போட்டாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா போல்டுங்க அங்கே அகில், ஒரு அருமையான போல்டுங்க இங்கே. ஒரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பால் பார்த்தீங்கன்னா அடிக்க பார்த்தாப்புல. இங்கே கேப்டன் பார்த்தீங்கன்னா இங்கே அவுட் ஆகி இப்போ போகிறாப்புல. இப்போ அகில்
இதோட பார்த்தீங்கன்னா 10 ஓவர் முடிஞ்சிருங்க. 47 ரன் தாங்க. பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் போயிருக்கு இது வரைக்கும். லாஸ்ட்டு கேப்டன் பார்த்தீங்கன்னா நின்று விளையாண்டுருந்தாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா அகில் அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருங்க. இந்த பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாலுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக தமிழ் தலைவர்ஸ்க்காக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா முத்தன் வந்திருக்காப்புல. ஸ்ட்ரைக்கில் முத்து. அகில் பார்த்தீங்கன்னா அருமையாக இங்கே பவுலிங் போட்டிருக்காப்புலங்க. லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் மட்டும் தான் கொடுத்து எல்லாமே டாட் பாலாக போட்டுட்டு இருந்தாப்புலங்க. இப்போ அதே ஓவர் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட் எடுத்துருக்காப்புல. கேப்டனோட மெயினான விக்கெட்டு, குரூஷியலான விக்கெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வைடுங்க. அகிலோட அடுத்த பாலுங்க முத்தனனுக்கு. நல்லா இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருங்க. நல்ல ஒரு யார்கர் பாலாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அருமையான பாலுங்க. இங்கே யார்கர் பால், ஒரு அருமையான பவுலிங் இங்கே அகில். டாட் பாலு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுதுங்க. அகில் ஸ்ரீ பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் ஓவருங்க. இதை வந்து திருப்பி அடிக்க பார்த்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு டாட் பால். இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ரீ. ஸ்ட்ரைக்கில் ராஜு ப்ரோ அடிக்க பார்த்தாப்புல. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. 2 ரன் போகுமா 4 போகுமா? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாப்பு அங்கே அகில். ஒரு அருமையான ஸ்டாப். அம்பையர் வந்து அதை செக் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாப்புங்க அந்த பால். நெக்ஸ்ட் பாலுங்க ஸ்ரீ. மறுபடியும் ஒரு அருமையான பவுலிங்க இங்கே உள்ளே போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாலுங்க ஸ்ரீயோட நெக்ஸ்ட் பால் ராஜு ப்ரோக்கு. இது கேட்சில் போயிருக்குங்க, ஏறிடுங்க. பவுலரே பிடிச்சிட்டாப்புலங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த விக்கெட் இங்கே போகுது. ராஜு ப்ரோ இங்கே அவுட்டு. பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பார்த்தீங்கன்னா பவுலர், ஒரு அருமையான பவுலிங் இங்கே. ராஜு ப்ரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்று விளையாண்டுருந்தாப்புல இது வரைக்கும். 8 விக்கெட் போயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு தமிழ் தலைவர்ஸாக பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சைஃபுல்லா அண்ணா வந்திருக்காப்புல. ஸ்ரீயோட ஃபஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் பார்த்தீங்கன்னா லெக்கில் திருப்பி விட்டுருக்காப்புல. சிங்கிள் ரன். ஸ்ரீ நல்ல பவுலிங் இங்கே. பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாப்பு இங்கே ஜேசன். பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அது மிஸ் ஆகி அடுத்த ஃபீல்டருக்கு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா ரூப் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்திருக்காப்புல. லெக்கில் போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓவர் இருக்குது. 68 ரன்ஸ் வேணும். நல்ல ஒரு இங்கே பவுலிங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிருக்கு. சிங்கிள். அடுத்த பால் பார்த்தீங்கன்னா முத்தனனுக்கு செரனா டயத்தில் கனெக்ட் பண்ணியிருக்காப்புல இந்த இது பாலை. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஓவர் த்ரோ கிடைக்குமா? இல்லை. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்திருக்காப்புலங்க. சைஃபுல்லா அண்ணா போல்டுங்க. அடுத்த விக்கெட்டும் போகுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அருமையான பவுலிங் இங்கே. ரூப் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு பவுலிங், நல்ல பவுலிங், நல்ல கம்பேக். இப்போ இந்த விக்கெட்டை எடுத்தால் பர்வன் எஸ்சிசி வந்து வின் பண்ணுவாங்க. இப்போ ரூப் பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பாலுங்க ஸ்லிப்பில் அடிச்சிருக்காப்புல. அவுட்டுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடியுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட். தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இப்போது ஃபர்வன் எஸ்சிசி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. இங்கே லோ ஸ்கோராக இருந்தாலும் இதில் வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதோட இந்த மேட்ச் முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் ரூஃப் ப்ரோ. பார்த்தீங்கன்னா அவரோட மேன் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு.